கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் தகராறு வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திருப்பத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக KR பெரிய கருப்பன் போட்டியிட்டிருந்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பட்டமங்கலம் இடத்தில் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தேர்தல் மோதலானது ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக KR பெரிய கருப்பன் உள்ளிட்ட 8 பேர் மீது திருக்கோஷூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவகங்கை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தார்கள். இந்த நிலையில் தன் மீதான இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக கூடிய KR பெரிய கருப்பன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி வேலுமுருகன் முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பெரிய கருப்பன் சார்பில் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் ஆஜராகி சம்பவம் நடந்தபோது அந்த இடத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் இல்லை என்றும் வேறொரு இடத்தில் தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் என்று வாதங்கள் வைத்தார். மேலும் சம்பவத்திற்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும், எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அவரது இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வேல்முருகன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் மீதான இந்த தேர்தல் தகராறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.